ஸோ இப்போ நீ ஜாயிண்ட்ல அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை கடக் கடக்குன்னு சத்தம் வருது, டப்பு டப்புன்னு சத்தம் வருது, டிக்கு டிக்குன்னு சத்தம் வருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சத்தம் பார்த்தோம்னா நம்ம நிறைய பேத்துக்கு வந்து தோள்பட்டையை வந்து மேலே தூக்குறப்ப சட சடன்னு சத்தம் வரலாம். சில பேத்துக்கு வந்து பார்த்தோம்னா கழுத்தை வந்து திருப்பி நெட்டி அடிக்கிறப்ப கடக் கடக்குன்னு சத்தம் வரலாம். விரலை வந்து மடக்கி சொடக்கு போடுறப்ப டப்பு டப்புன்னு சத்தம் வரலாம். நிறைய பேத்துக்கு பார்த்தோம்னா முழங்கால வந்து மடக்கி நீட்டுறப்பையா இருக்கட்டும், இல்லை நடக்கிறப்பையா இருக்கட்டும், கீழே உட்காந்து இருக்கிறப்பையா இருக்கட்டும், இல்லை லேசாக திரும்புறப்பையா இருக்கட்டும், ரொட்டேட் பண்ணுறப்பையா இருக்கட்டும், நம்மளுக்கு கரகரன்னு சத்தம் வரலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சத்தம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து வலியோட இருக்கலாம், சில பேத்துக்கு வந்து வலி இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேத்துக்கு பார்த்தோம்னா இந்த சத்தம் வந்து திரும்ப திரும்ப அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சத்தம் வந்து சாதாரண சத்தமா இல்லை பிரச்சனைக்குரிய சத்தமா? ஸோ இது வந்து ஏன் வருது, எதனால் வருதுன்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முழங்கால் மூட்டில் வந்து கடக் முடக்குன்னு வர சத்தம் வந்து நிறைய பேர் வந்து கால்சியம் சத்து குறைபாடுனால வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து நம்ம உடம்புல வந்து எலும்பு வீக்காக இருக்கிறதுனால இந்த சத்தம் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த சத்தம் வர்றதுக்கு காரணம் வந்து உள்ளுக்குள்ள எலும்பு உடையுதுன்னு கூட நினைக்கிறாங்க. அடுத்தபடியாக முக்கியமாக வந்து முழங்கால் மூட்டில் வந்து ஜவ்வு கிழிசல் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி சத்தம் வருதுன்னு நினைக்கிறாங்க. அடுத்தபடியாக முக்கியமாக வந்து வயசான வரக்கூடிய எலும்பு தேய்மானத்தினாலே இந்த மாதிரி சத்தம் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அவங்க மனசில் இருந்தாலும் இது வர்றதுக்கான உண்மை காரணம் என்ன, இது ஏன் வருது, எதனால் வருதுன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. உதாரணத்துக்கு இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையா இல்லை தவிர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அப்படியே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்து திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு, சத்தம் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன முழுமையான தீர்வு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ இந்த பதிவில் வந்து இந்த சத்தம் ஏன் வருது, எதனால் வருது, இதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ காமனாக வந்து நம்மளுக்கு கடக்கு முடக்குன்னு சத்தம் வருதுன்னா அது முக்கியமாக வந்து கை விரலில் தான் நம்மளுக்கு அதிகமாக வரும். ஸோ இந்த கை விரல் தான் நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம மூவ் பண்ணுறோம், அதிகமாக யூஸ் பண்ணுறோம். வேலை செய்கிறப்பா இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறப்பா இருக்கட்டும், அதிகமான மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கை விரல் தான் கொடுக்குறோம். ஸோ இந்த கை விரல் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறதில்ல, லேசாக மடக்கிறோம். ஸோ அதனாலே வந்து அங்கே வந்து சொடக்கு விழுகிறப்ப நம்மளுக்கு படக் படக்குன்னு சத்தம் வருது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து நம்மளுக்கு முழங்கால் மூட்டில் தான் சத்தம் வருது. இந்த முழங்கால் மூட்டு வந்து நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நடக்கிறப்பையா இருக்கட்டும், நிற்கிறப்பையா இருக்கட்டும், கீழே உட்காந்து எந்திரிக்கிறப்பையா இருக்கட்டும், ஒரு ட்விஸ்ட் பண்ணுறப்பையா இருக்கட்டும், எல்லா நேரத்துலையும் வந்து முழங்கால் மூட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து முழங்கால் மூட்டில் வந்து கடக் முடக்குன்னு சத்தம் வருது. ஸோ முழங்கால் மூட்டுன்னு எடுத்துட்டோம்னா நம்ம முன்னாடி பதிவில் நிறைய சொல்லியிருக்கோம். முழங்கால் மூட்டில் வந்து தொடை எலும்பு இருக்குது, கீழே கால் எலும்பு இருக்குது. ஸோ இந்த எலும்போட முனைப்பகுதியில் பார்த்தோன்னா ஒரு பளிங்கிக்கல் மாதிரி, ஒரு ரப்பர் மாதிரி, ஒரு சாஃப்டான வந்து ஒரு ஹார்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதை தான் வந்து நம்ம குருத்தெலும்புன்னு சொல்கிறோம், இல்லைனா ஆங்கிலத்தில் வந்து காட்லேஜ்னு சொல்கிறோம். ஸோ இந்த குருத்தெலும்பு வந்து வலுவழுப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம மூட்டுக்குள்ளே வந்து இயற்கையாகவே வந்து 2லேருந்து 5 ml வரையும் ஒரு திரவம் இருக்கும். ஸோ இதை தான் வந்து ஒரு ஆயில் மாதிரி, ஒரு ஜெல் மாதிரி ஒரு லிக்விட். ஸோ இந்த லிக்விட் தான் வந்து நம்ம சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைனோவியல் ஃப்ளூயிடில் பார்த்தோம்னா அதிகமாக வந்து நீர்ச்சத்து தான் இருக்கும், வாட்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய புரதங்கள் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைய, நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்கும். அதாவது இந்த குருத்தெலும்புகளுக்கு வந்து இயற்கையாக வந்து ரத்த ஓட்டம் கிடையாது. இதற்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே வந்து இந்த மூட்டுக்குள்ள இருக்க நீர்ச்சத்துலேருந்து தான் உரியப்படுது. ஸோ அதனால வந்து இந்த குருத்தெலும்பு வந்து வலுவாகுது, ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நீருக்குள்ள சைனோவியல் ஃப்ளூயிடுக்குள்ள வந்து ரசாயன மாற்றங்கள்னால என்ன ஆகும்னா இந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் போன்ற கேஸ்கள்லாம் உருவாகும். ஸோ இந்த லிக்விட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மூட்டுகளில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறப்ப நம்மளுக்கு ஒரு அழுத்த மாற்றம் ஏற்படும். ஸோ அழுத்தம் குறைவான இடத்துல இருந்து அழுத்தம் அதிகமான இடத்துக்கு போகிறப்ப நம்மளுக்கு ஒரு அழுத்த மாற்றம் ஏற்பட்டு ஒரு கம்ப்ரெஷன் உருவாகி இந்த கேஸ் எல்லாம் வந்து பீச்சிக்கிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகுது. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப மூட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கேஸ் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கேஸ் பபிள்ஸ் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சடனாக ரிலீஸ் ஆகிறதுனால பர்ஸ்ட் ஆகி ஒரு சவுண்டோட வெளியே வருது. ஸோ இது இத்தினூண்டு இடத்துல வந்து லீக் ஆகிறதுனால நம்மளுக்கு சவுண்ட் வந்து வெளியே வந்து கேட்குற அளவுக்கு வருது. ஸோ இந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு கரகரன் இருக்கலாம், சில சமயம் வந்து டிக் டிக்னு இருக்கலாம், இல்லை கரகரன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சத்தத்துக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த கேஸ் பபிள் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய சத்தம் வந்து வலி இல்லாமல் வர்றதுக்கு இந்த கேஸ் பபிள் தான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா முழங்கால் மூட்டை சுற்றி வந்து நிறைய தசைகள் இருக்கும். ஸோ இந்த தசைகள்லாம் வந்து நம்ம இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து அவசரமான உலகத்தில் வந்து யாரும் வந்து ப்ராப்பராக வந்து முறையாக உடற்பயிற்சி செய்யாதனால அது வீக்காகவே இருக்கும். ஸோ இந்த தசைகள் வந்து பார்த்தோம்னா தசை நார்களாக மாறி வந்து ஒரு டெண்டானாவோ ஒரு லெகமெண்ட்டாக மாறி வந்து நம்மளுக்கு எலும்போட முனைப்பகுதியில் வந்து அட்டாச் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா இதில் வந்து தொடைப்பகுதியில் வந்து வெளிப்பக்கம் பார்த்தோம்னா ஒரு பெரிய வந்து ஒரு தசை நார் இருக்கும், இல்லியோடிபியல் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இல்லியோடிபியல் பேண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இடுப்பு மூட்டையும் முழங்கால் மூட்டையும் கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு கீழே இருக்க கால் எலும்பு மேல் பகுதியில் போய் அட்டாச் ஆகுது. ஸோ நம்ம வந்து காலை மடக்கிறோம், ரன்னிங் போகிறோம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ஸோ உட்காந்து எந்திரிக்கிறோம், இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த தசைநார் வந்து நார்மல் ட்ராக்கில் போகாமல் இது ஸ்லிப் ஆகி மேலேயோ கீழேயோ வந்து மூவ் ஆகி அப்நார்மல் ட்ராக்கில் போகிறப்ப திரும்ப வந்து பழைய இடத்துக்கு போகிறப்ப அந்த எலும்போட முனைப்பகுதியில் வந்து உரசி ரப்பாகி நம்மளுக்கு வந்து கரக்கரன் சத்தம் வரலாம், டக்கு டக்குன்னு சத்தம் வரலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சத்தத்துக்கு பேர் தான் வந்து இல்லியோடிபியல் பேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி பிரச்சனை வந்து நம்மளுக்கு தோள்பட்டை பின்னாடி வந்து நம்மளுக்கு மூவ் பண்ணுறப்ப அந்த ஸ்கேப்லான்னு சொல்லக்கூடிய தட்டை எலும்பு வந்து
சைடில் இருக்க ஜவ்வில் உரசி வந்து சத்தம் கரகரன்னு வரலாம். இதுக்கு பேர் வந்து ஸ்கேப்புலா ஸ்னாப்பிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஜா பகுதியில் டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் இந்த ஜா பகுதியில் இருக்கிற ஜாயிண்ட்டில் வந்து நம்ம ஜாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணுறப்ப சவுண்ட் வரும். ஸோ இது டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் ஸ்னாப்பிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சத்தங்கள் 2 சத்தங்கள் தான். அதாவது முதல்ல வந்து கேஸ் பபுள்னால வரக்கூடிய சத்தங்கள், ரெண்டாவது வந்து தசைநார்கள் வந்து எலும்பில் வந்து உரசி வரக்கூடிய சத்தங்கள். இது 2 சத்தங்கள் தான் நம்மளுக்கு வலி இல்லாமல் வரக்கூடிய சத்தத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அடுத்தபடியாக வந்து முழங்கால் மூட்டில் வந்து வலியும் இருக்குது, அதோட சேர்ந்து சத்தமும் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வயசான வரக்கூடிய மூட்டு தேய்மானம், முழங்கால் ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானம். ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு முடி நரைக்குதோ, எப்படி வந்து தோல் சுருங்குதோ, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு முழங்கால் மூட்டில் வந்து தேய்மானம் வர்றது இயற்கை தான் வயசாகிறப்ப. ஸோ அந்த மாதிரி வியர் அண்ட் டியர் ஆறனால வரக்கூடிய தேய்மானத்தினால பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து முழங்கால் மூட்டில் இருக்க இந்த ஆயில், அதாவது ஜெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர் சத்து கம்மியாகுது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வலுவழுப்பு கம்மியாகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா முழங்கால் மூட்டு பகுதியில் இருக்க வந்து குருத்தெலும்பு ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகுது. ஸோ அப்போ டேமேஜ் ஆகிறப்ப அது மேடு பள்ளமாக இருக்கும். இந்த மேடு பள்ளமாக இருக்கிறனால காலை மடக்கி நீட்டுறப்ப நம்மளுக்கு கரகரன்னு சத்தம் வரலாம். அடுத்தபடியாக வந்து இதே தேய்மானத்தினால வந்து என்ன ஆகும்னா நம்ம மூட்டு பகுதியில் இருக்க எலும்புகள்லாம் வந்து சின்ன சின்னதாக பிச்சுக்கிட்டு போய் அங்கங்கே வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கிறது பேர் தான் லூஸ் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லூஸ் பாடி என்ன ஆகும்னா நம்ம காலை மடக்கி நீட்டுறப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு மூட்டுக்குள்ள வந்து மாட்டி லாக் ஆகும். லேசாக வந்து காலை ஆட்டி விட்டதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு டாக்டர், எனக்கு பழைய மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லூஸ் பாடி வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட்டை மூவ் பண்ணுறப்ப வந்து ஒரு எலி மாதிரி வந்து மூட்டுக்குள்ளே வந்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து ஜாயிண்ட் மவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு காலை மடக்கிறப்ப இந்த எலும்புகளில் வந்து உராய்வு ஏற்பட்டு நம்மளுக்கு கரன்னு வந்து சத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு பேர் நம்ம கிரப்பிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக வந்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம முழங்கால் மூட்டில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு, அந்த கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால, சாலை விபத்துனாலேயோ இல்லை விளையாட்டு காயங்கள்னாலேயோ வந்து அந்த பகுதி மட்டும் பிஞ்சு தனியாக போய் மூட்டுக்குள்ளே லூஸ் பாடியாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுவும் போயிட்டு மூட்டுக்குள்ளே வந்து லாக்கிங் ஏற்படுத்தலாம், இல்லைனா வந்து சவுண்டும் ஏற்படுத்தலாம். அடுத்தபடியாக வந்து நம்ம முழங்கால் மூட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஜவ்வுகள், அதாவது நம்ம பழைய பதிவுகள் நிறைய பேசியிருக்கோம். அந்த முழங்காலை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும் நிலையாக வச்சுக்கிறதுக்கும், அதாவது ஸ்லிப் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கும் முக்கியமாக 6 ஜவ்வுகள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான ஜவ்வு என்னன்னு பார்த்தோம்னா முழங்காலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அச்சாணி மாதிரி இருக்கக்கூடிய ஏசிஎல் ஜவ்வு தான் முக்கியமான ஜவ்வு. இந்த ஜவ்வு தான் வந்து முழங்காலை வந்து முன்னும் பின்னும் ஆட விடாமல் தடுக்குது. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால, விளையாட்டு காரணங்களோ சாலை விபத்துனாலேயோ வந்து இந்த ஏசிஎல் ஜவ்வு வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகுது. ஸோ அந்த ஏசிஎல் ஜவ் டேரை பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஏசிஎல் ஜவ் கட்டாரப்ப நம்ம மூட்டு வந்து நிலையாக இருக்காது, நடக்கிறப்ப மேடும் பள்ளத்தில் வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலும்பு ஆடுறப்ப நம்மளுக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் வரலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்தபடியாக வந்து இந்த 2 முழங்கால் மூட்டுக்கும் இடையில வந்து ரப்பர் மாதிரி, குஷன் மாதிரி ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி ஒரு ஜவ் இருக்கும். இதை தான் வந்து நம்ம மெனிஸ்கஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெனிஸ்கஸ் ஜவ் வந்து அகைன் விளையாட்டு காயங்கள்னாலேயோ சாலை விபத்துனாலேயோ கிழிசல் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி கிழிசல் ஏறுறப்ப ஒரு சில சமயங்களில் வந்து நம்ம வாலிக்கு மேலே இருக்க கைப்பிடி மாதிரி தனியாக பிஞ்சுக்கிட்டு போய் மூட்டுக்குள்ளே போய் லாக் ஆயிரும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் பேர் தான் பக்கெட் ஹேண்டில் மீடியல் மெனிஸ்கல் டேர்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெனிஸ்கல் டேரை பற்றி நம்ம தனியாக பதிவு போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஜவ்வு பிஞ்சுக்கிட்டு போய் உள்ள மூட்டுக்குள்ளே மாட்டுறப்ப மூட்டு வந்து லாக் ஆயிருது, ஜாம் ஆயிருது. ஸோ அப்போ வந்து முழங்கால வந்து ஸ்ட்ரைட்டாக நீட்ட முடியாது. ஸோ அப்போ லேசாக வந்து முழங்கால ஷேக் பண்ணி அந்த விடுறப்ப அந்த உள்ள இருக்க ஜவ் வந்து பல இடத்துக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப இந்த எலும்புல வந்து உரசிட்டு போகுது. அப்போ வந்து படக்குன்னு ஒரு சத்தம் வருது. ஸோ இதனாலையும் வந்து நம்மளுக்கு சத்தம் வருது. ரொம்ப லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா ஒரு சில பேத்துக்கு நம்ம முழங்கால் மூட்டு பகுதியில் மேலே வந்து சிப்பி எலும்புன்னு சொல்லக்கூடிய பெட்டலாங்கிற எலும்பு இருக்கும். ஸோ இந்த எலும்பு குறிப்பாக வந்து லேடிஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஓடுறப்பையாக இருக்கட்டும், ஜம்பிங் பண்ணுறப்பையாக இருக்கட்டும், இல்லை உட்காந்து எந்திரிக்கிறப்பையாக இருக்கட்டும், இந்த எலும்பு வந்து நார்மலாக வந்து ட்ராக் ஆகாமல் கொஞ்சம் சைடில் வந்து ட்ராக் ஆகும். அதாவது மேலையும் கீழையும் காலை மடக்கி போகிறப்ப இந்த எலும்போட பாதை வந்து ஸ்லிப் ஆகி மாறி போகிறனால நம்மளுக்கு கரகரன்னு சத்தம் வரலாம். ஸோ இது வந்து பெட்டலோஃபியூமரல் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம், இல்லை வந்து ரன்னர்ஸ் நீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 கண்டிஷன் தான் வந்து நம்மளுக்கு முழங்காலில் ஏற்படக்கூடிய சத்தத்தோடு சேர்ந்து வலி வர்றதுக்கான முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த முழங்கால் மூட்டில் வந்து வெறும் சத்தம் தான் வருதுன்னா இது வந்து நார்மல்னு சொல்கிறோம். ஸோ இதே சத்தம் வந்து வலியோடைய வீக்கத்தோடு வந்துச்சுன்னா இது வந்து அப்நார்மல்னு சொல்கிறோம். ஸோ இந்த சத்தம் வந்து வலி இல்லாமல் இருக்குன்னா இது நார்மல். இதுக்கு பேர் வந்து பெயின்லெஸ் கிளிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய சயின்டிஃபிக் பேப்பர்ஸ், அறிவியல் ஆய்வு என்னென்ன சொல்கிறாங்கன்னா இந்த வலி இல்லாமல் வரக்கூடிய சத்தம் வந்து நார்மல் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்றதான் சொல்கிறாங்க. இது வர்றதுக்கான முக்கிய காரணம் வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடற்பயிற்சி நம்ம செய்யாத காரணத்தினால தான் இந்த சத்தம் வருது அப்படின்றாங்க. உடற்பயிற்சி நீங்கள் ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சரியாகும் அப்படின்றத ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ஒரு முழங்காலில் வந்து ஒரு சவுண்ட் வருது அப்படின்றப்ப அதை ஃபுல்லாக மடக்கி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணணும். பாதி மட்டும் நம்ம மடக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக மடக்கி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ஈவனாக வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால
நம்மளுக்கு அந்த கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்புக்கு வந்து நீர்ச்சத்திலிருந்து நம்மளுக்கு வந்து ஊட்டச்சத்து ஈஸியாக வந்து உறிஞ்சப்படுது, ஈவனாக உறிஞ்சப்படுது. ஸோ அதனால வந்து அந்த கார்டிலேஜ் வந்து நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, வலுவலுப்பாக இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து நம்மளுக்கு வந்து சவுண்டு கம்மியாகுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முக்கியமாக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸாக இருக்கட்டும், டெய்லி வந்து நம்மளுக்கு இது பண்ணுறது மூலமாக இந்த சவுண்ட் வந்து உடனே குறையாது, பட் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுன்றத ஆய்வுகள் நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து இந்த முழங்கால் மூட்டில் வந்து கடக்கு முடக்குன்னு சத்தம் வருது, இதை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டணும், குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். அது முக்கியமாக வந்து தொடையை சுற்றி இருக்கிற மசில், குவாட்ரிசெப்ஸ் மசிலாக இருக்கட்டும், ஹாம்ஸ்ட்ரிங் மசிலாக இருக்கட்டும், இது ரெண்டையும் வந்து நல்லா ஃபுல் ரேஞ்சுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். சும்மா பாதி மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. அதாவது நீங்கள் முழங்கால மடக்கிறப்ப அந்த கால் வந்து தொடையில் போய் முற்ற அளவுக்கு ஃபுல்லாக மடக்கணும், அதே மாதிரி ஃபுல்லாக நீட்டணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்டில் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதனாலேயே உங்களுக்கு சத்தம் வந்து குறையுது, படிப்படியாக அது வந்து கம்ப்ளீட்டாக அது குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து இது மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனால நிறைய பேர் கேட்குறது என்னன்னா வந்து, சார் கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுத்துகிட்டா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஏதாவது உணவுகள் இது ஸ்பெஷலாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனால கண்டிப்பாக கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுக்கணும். அது மட்டும் பத்தாது, ஸோ அந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். இந்த மூட்டுக்கு சுற்றி இருக்கும் இந்த குருத்தெலும்பு வந்து ஃப்ரீயாக வந்து வலுவலுப்பாக வந்து மூவ் ஆகணும்னா அதுக்கு உள்ளே இருக்க அந்த ஆயில், அதாவது ஜெல்லின்னு சொல்லக்கூடிய அந்த சைனோவேல் ஃப்ளூயிட் வந்து அதிகமாக சுரக்கிற உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் உகந்த உணவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா அதில் வந்து பிரண்டையிலையும் இஞ்சிலையும் அதோட தன்மைகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கால் சூப்பு நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக அதில் வந்து குளுக்கோசமைன் அதிகமாக இருக்குது. இது வந்து கார்டிலேஜோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ கார்டிலேஜ் வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நம்ம கார்டிலேஜ் வலுவலுப்பாக இருக்கும். ஸோ அதனால் மூவ்மெண்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு சவுண்டு கம்மியாகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் உணவுகள் எடுத்துக்கலாம். இந்த உணவுகள் மட்டும் போதாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்தவரையும் மாத்திரைகள் அவைலபிளாக இருக்குது. மாத்திரைகள் வந்து பார்த்தோம்னா இந்த குளுக்கோசமைன், கான்ட்ராக்டைன், இந்த விட்டமின் சி போன்ற இதெல்லாம் வந்து நீங்கள் காம்பினேஷனில் வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கார்டிலேஜ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுது, கார்டிலேஜ் வந்து வலுவலுன்னு ஆகுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு காலப்போக்கில் வந்து அந்த சவுண்டு கம்மியாகுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மூட்டில் வந்து ஏதாவது கடக்குன்னு சவுண்ட் வருது, டிக்குன்னு சவுண்ட் வருதுன்னா உடனே பயந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்குது அப்படின்னா வந்து உங்கள் நார்மல் நீங்கள் வந்து முழங்கால சுற்றி இருக்கிற மசில்ஸ்க்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வலியோடு சேர்ந்து வீக்கம் இருக்குது, அதோடு சேர்ந்து உங்களுக்கு சவுண்டு வருது அப்படின்றப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன காரணம் அப்படின்றத மூல காரணத்தை நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணுறது மூலமாக பிற்காலத்தில் அந்த சவுண்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ண முடியும். அதனால் வர பாதிப்பையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கோ, உங்கள் நண்பர்களுக்கோ, உங்கள் உறவினர்களுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இந்த முழங்காலில் வந்து சவுண்டு வருதுன்னா இந்த பதிவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.